சென்னை எழிலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்திற்குள் ஆசிரியர்கள் நுழைய முயற்சி செய்து வந்த நிலையில் எழிலகத்தின் உள்ளே போலீசார் விடாததால் ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து தங்களது போராட்டத்தினை முன்னெடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது நடவடிக்கையின் போது ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை எழிலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். எழிலகத்தின் உள்ளே போலீசார் விடாததால் ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து தங்களது போராட்டத்தினை முன்னெடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கின்றனர். கைது நடவடிக்கையின் போது ஆசிரியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரும் குண்டுக்கட்டாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் காயத்ரி. வணக்கம் சிந்துஜா. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 4வது நாளாக இன்று சென்னையில் போராட்டம் நடத்தியிருந்தனர். அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 26ஆம் தேதி முதல் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் நாள் டிபிஐ வளாகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். தொடர்ந்து 2வது நாளாக எழும்பூரில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு அவர்கள் போராட்டம் நடத்தினர். அங்கும் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். ஆனால் அந்த கைதினை ஏற்க மறுத்து காவல்துறையினர் இடைநிலை ஆசிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தர்ணா போராட்டமும் நடத்தினர். அதனையும் தாண்டி காவல்துறையினர் அவர்களை கைது செய்து மாலையில் அவர்களை விடுவித்தனர். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் கூட தொடர்ந்து 3வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தை நடத்தினர். குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள 311 அதாவது தேர்தல் வாக்குறுதியை 311 நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று இடைநிலை ஆசிரியர்கள் 3வது நாளாக போராட்டம் நடத்தினர். சுமார் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் நேற்றைய தினம் கைது செய்திருந்தனர். தொடர்ச்சியாக சுமார் 1096 பேர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக சென்னை எழிலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சமவேளைக்கு சம ஊதியம் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் எழிலகம் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு ஏற்கனவே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்தனர். ஆனால் அந்த கைதை ஏற்க மறுத்து அந்த இடைநிலை ஆசிரியர்கள் காவல்துறைகளை பின்னர் தள்ளி சாலையில் முன்னே ஓடும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக காமராஜர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்யும் வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் முற்படுவது போலவும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்தியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.